திரு கோகர்ணம் பாடிய பெருமான். கோகர்ணம் என்பது கன்னட தேசத்தில் இருக்கின்றது, கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்றது. அடுத்ததாக ஆந்திரா, இன்னைக்கு இருக்க ஆந்திரா திருப்பருப்பதம், இன்னைக்கு ஸ்ரீசைலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ரீசைல ஆலயத்திற்கு பெருமான் எழுந்திருந்தார். பழைய பேர் திருப்பருப்பதம் என்று பெயர். அங்கே எழுந்தருடைய திருஞான சம்பந்த பெருமான் சுடிமணி ருமிழ் நாகம் என்று தொடங்கக்கூடிய தியான குறிஞ்சி பண்ணில் அருளுகின்றார் பெருமான். இந்த பதிகம் முழுவதும் திருஞான சம்பந்த பெருமான் பருப்பதம் பரவுதுமே 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 என்று அருள்கின்றார். பரவுதல் என்பதுக்கு நான் பல முறை உங்களுக்கு விளக்க சொல்லியிருக்கேன். மனம், மொழி, மெய்களால் வழிபாடு செய்வதுதான் பரவுதல். இதெல்லாம் இந்த 3 சொல்ல ஒரே சொல்ல. தமிழுடைய சிறப்பு பாருங்க, மனம், மொழி, மெய், இந்த 3 இணைச்சு ஒரு சொல்ல இருக்கு, அது பரவுதல். இந்த மனம், மொழி, மெய்யை நம்ம செம்மைப்படுத்திருக்கிற பேர் தான் தவம். அதான் உண்மையான தவம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள், துன்பங்கள், துயரத்துக்கு என்ன காரணம்? அந்த மனமொழி மெய்கள் தான் காரணம். வேற 4வது காரணமே கிடையாது. இது மூலம் தான் பிரச்சனையே வருது. இன்பமோ துன்பமோ அப்படித்தான் வருது. அப்ப எல்லாத்துக்கும் முக்கியமான வாயில் எது, வாசல் எது? இதுதான் மனமொழி மெய் தான். அதை தூய்மை செய்யணும். அதான் பெரிய சொல்லியிருக்காங்க, தூய்மைப்படுத்தணும். மனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், சொல்லை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் செய்கின்ற செயலும் தூய்மையாக இருக்க வேண்டும். மனம், மொழி, மெய். அது இன்னொரு சொல்றேன், எண்ணம், சொல், செயல், இப்படின்னு சொல்லலாம். எண்ணம், நாம் என்ற எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா? எண்ணங்கள் எங்க? மனதில் தான் எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் தூய்மையா இருக்கும். பொதுவா சொல்லுவோம், கிராமிய சொல்ல, எண்ணம் போல வாழ்வு. தானே அவன் மனதில் என்ன நினைக்கிறானோ அது போலதான் வாழ்வு அமையும். எண்ணம் போல வாழ்வு. அப்ப எண்ணம் எப்படி இருக்கணும்? நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும். அப்ப நல்ல வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். அப்ப நல்ல வாழ்க்கைக்கு நாம தான் அதை நல்ல தன்மை உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல தன்மை, நல்ல எண்ணங்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பா ஒருத்தருக்கு வேணும். அது மனதால் நிகழக்கூடிய, மனதால் நிகழக்கூடிய எண்ணங்கள். அப்ப நல்லதே நினை, நல்லதையே எப்போது நினைக்க 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 என்ன நினைக்கும் சொன்னா, அடுத்தபடி நல்ல சொல்லதான் நம்ம சொல்லுவோம். நம்ம வாக்குல நல்ல வார்த்தை தான் வரும், தீய வார்த்தைகள் வரவே வராது. அப்போ இந்த சொல்லுக்கு சூக்குமமாக இருப்பதுதான் மனம். அப்ப மனம் தான் ஆழம், அதுதான் முக்கியம். மனம் செம்மையான எல்லாமே நல்லதுதான் நடக்கும். அப்ப மனம் நல்லதானால், எண்ணங்கள் தூய்மை அடைந்தால், அவர்கள் வாக்குன்ற வாக்கும் தூய்மையாத்தான் இருக்கும், இல்லைங்களா? அப்ப சொல்லும் தூய்மை அடையும். எண்ணம் தூய்மை அடைந்தால், இந்த மனம் தூய்மை அடைந்தால் சொல்லும் தூய்மை அடைகின்றது. சொல்லும் தூய்மை அடைந்தால் அவர் செய்கின்ற செயலும் தூய்மையாத்தான் இருக்கும். அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல், கைகால்கள் கொண்டு செயல்படுத்துறோம் இல்லையா, செயல், அதுவும் தூய்மையா இருக்கும். இப்ப நம்ம கேட்கலாம், எண்ணமும் சொல்லும் செயலும் தூய்மை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் முக்கியம். அதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்றார். இந்த பதிகத்தை பாடி, இந்த பதிகத்தை எப்படி பாடணும்? மனதில் நன்கு பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த பதிகம் பாடும்போது, இந்த பதிகை யாரை நோக்கி பாடப்பட்டிருக்கிறது? சிவபெருமானை நோக்கி பாடப்பட்டிருக்கிறது. அப்ப சிவபெருமானை மனதில் நினைக்க வேண்டும். சிவபெருமானை, இந்த பாட்டுக்கு பொருளான பரம்பொருளை நாம் மனதில் நினைத்துக் கொண்டு இந்த பதிகத்தை வாக்கால பாட வேண்டும். சொல், மனம், சொல் பாடுறோம். பாடும்போது ரொம்ப ஊக்கமாக இருக்கும் போது, சிவபெருமான் நினைக்கும் போதே நம்மளுடைய கை தானாகவே கூட்டும், இல்லைங்களா? கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. கரம் தானாகவே நெஞ்சத்தில் குதித்து அவரை வணங்கும். இப்ப உடம்பு நல்ல செயல் செய்தா இல்லையா, அவர் வணங்குது உடம்பு. சிறங்குவிவார் ஓங்கி விக்கும் சீரோன் கடல் வெல்க. அதுக்கு அடுத்த நிலை என்னன்னா,
மேல கூப்பிடுது. தானாவே கை உயர்ந்து மேல சாமியை கூப்பிட ஆரம்பிச்சு. இப்ப மனம் சிவபெருமானை எண்ணுகின்றது, வாக்கு தேவாரம் பாடுகின்றது இல்லைங்களா, கை கால்கள் கூப்பி இறைவனை வணங்குகின்றது. இப்ப எண்ணம் சொல் செயல் புனிதத்தன்மை பெறுகின்றது. இப்படி புனிதத்தன்மை பெற 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 யாருக்கு லாபம்? அவங்களுக்கு மட்டுமா லாபம் நினைக்கிறேன்? அவர் வாழ்கின்ற இந்த உலகம் இருக்கு இல்லையா, உலகத்துல நீங்க 800 கோடி பேர் சொல்றோம் தோராயமா இல்லைங்களா, அந்த 800 கோடி பேருக்கு லாபம். அதான் உண்மை. ஒருவருடைய மனம் செயல் சொல் தூய்மை அடைந்தால் அனைவருக்குமே இந்த பயன் சென்றடைகின்றது. உலகத்துல எந்த மூலையில எங்கேயாவது ஒரு நற்செயல் ஒருத்தர் செஞ்சாருன்னு வைங்க, அதனுடைய நற்பாதிப்புகள் எல்லோரையும் சென்றடையும். அது மாதிரி ஒரு தீய செயல் நடைபெறுகின்றதுன்னு சொன்னா அதனுடைய தீய பாதிப்பும் எல்லோரையும் சென்றடையும் இல்லைங்களா. அப்ப எவ்வளவு முக்கியம். அப்ப பரவுதல் என்பது மனம் மொழி மெய்களால் நாம் இறைவனை பாடி அவரை நினைந்து பாடி துதித்து இருகரம் கூப்பி வணங்கி அந்த நிலையில் நிற்கும் போது நாம் நாம் மட்டும் தூய்மை அடைவதில்லை, இந்த உலகத்துக்கே நன்மை பயக்கின்றது. உதாரணமா நம்ம சொல்லுவோம், மனசுல யாராவது நினைச்சிட்டு இருப்போம், உடனே வந்துட்டாரு, பரவாயில்லையே நினைச்சேன் வந்துட்டாரு. தொடர்பு என்ன அலைகள் இல்லைங்களா. அது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இதே ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சியிலே மற்றவங்க நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களும் போன் பண்ணி இப்பதான் உங்களுக்கு நினைச்சேன் நீங்களும் போன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்ன அலைகள் அந்த ரத்த சொந்தம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் அதிகமாகவே போகும். இந்த டெலிபதி அப்படின்னு சொல்ல பழைய முறைகள்ல சொன்னா அந்த எண்ணங்களுடைய மனதினுடைய தொடர்பு எல்லோருக்குமே இருக்கின்றது. அது மாதிரிதான் எந்த விதமான ஒரு செயல் செஞ்சாலும் அது உலகத்தில் உள்ளவர்களை நல்ல செயலா இருந்தால் நற்பாதிப்பு, தீய செயலா இருந்தால் கெட்ட பாதிப்பு, கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் இருக்கும். அப்ப எண்ணம் சொல் செயல் தூய்மை அடைவதற்கு பரவுதல், தேவாரத்தை பரவி இறைவனை மனதால் நினைத்து தேவாரத்தை நம்ம அருமையாக வாக்குகளால் அந்த சொற்றமிழால் நாம் பாடி இறைவனை வணங்கும் போது நாம் தூய்மை அடைவதோடு நம்மளை சார்ந்தவர்களும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே நலம் பெறும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பரவுதல் என்பது அவ்வளவு சிறப்பு என்பதை மனதில் பயிற்சி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3வது பாடலிலே சாமி ஒரு கருத்தை, உபதேச கருத்தை இங்கு பேசுகின்றார். ஞான உபதேசம். நெஞ்சத்தை பெரியவங்கள்லாம் உபதேசம் சொல்லும் போது நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய நெஞ்ச பார்த்தே சொல்லுவாங்க. நெஞ்சமே நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னோம்னு சொன்னா கேட்கிறவங்க கொஞ்சம் சின்னவங்களாகவும் சொல்றவங்க கொஞ்சம் பெரியவங்களா ஆகிற மாதிரி நிலை தானே வரும். அதனால அது ஆணவம் வந்து விடும். அதனால பெரியவங்க என்னைக்குமே அப்படி கருத மாட்டாங்க. அதனால பிறருக்கு சொல்கின்ற உபதேசத்தை தன்னை பார்த்தே அவர்கள் சொல்வார்கள், தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்தே. இங்கு திருஞான சம்பந்த பெருமான் இந்த 3வது பதிகத்திலே ஒரு ஞான உபதேசத்தை அருள்கின்றார். அது என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய பிறவி யாருக்காவது ஆனந்தமா இருக்குமான்னு கேட்டு பாருங்க. யார்கிட்ட விட நீ கேட்டு பாருங்க, எப்படிங்க இந்த வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ சொல்ல முடியலங்க, அவ்வளவு துன்பம் துயரம் கஷ்டம், இப்படித்தான் எல்லாரும் சொல்வதை நம்ம கேட்டுக்கணும். அப்ப இந்த பிறவி நமக்கு துயரத்தையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுத்துட்டு இருக்கோம், அத்தனை பிறவிகளையும் துன்பமும் துயரமும் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த துன்பத்தையும் துயரத்தையும் தரக்கூடியது சொல்றது இந்த பிறவிதான். அப்ப இந்த பிறவி துயர் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். நெஞ்சே, இந்த பிறவி துயரம் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நெஞ்ச பார்த்து சொல்றாரு. என்ன செய்யணும்னு சொன்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, நல்வினைகள் தீய வினைகள் செஞ்சா பிறருக்கு தீங்கு செய்தால் தீய வினைகள் அது நம் பின்னாடி நமக்கு துன்பமாக துயரமாக தாக்கும். பிறருக்கு இன்பத்தை செய்வது, அதாவது நன்மையை செய்தால் அது நமக்கு இன்பமா வரும், தீமையை செய்தால் நமக்கு துன்பமா வரும் இல்லைங்களா. தீமையை செய்தால் தீவினை, நன்மையை செய்தால் நல்வினை. அப்ப நன்மையை செய்தா நிறைய இன்பங்கள் நம்மளை தேடி வரும் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கருதலாம். அதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்றாரு. அப்ப இன்பங்கள் செய்தா நிறைய நமக்கு நல்வினை செய்தா அந்த நல்வினைனால நமக்கு இன்பங்கள் என்று வரலாம்
இந்த நில உலகத்திலே இன்பமாக வாழலாம், இந்த உடம்பு விட்டு உயிர் பிரிந்த சொர்க்கலோகம் செல்லலாம், சொர்க்கலோகம் இன்பத்தில் இருக்கலாம் அப்படின்னு பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சொர்க்கத்துல சென்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வினை நல்வினை முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அனுபவிச்சுட்டு பழைய வினை திருப்பி இங்க வந்து துன்பத்தை அடைஞ்சுதான் ஆகணும். அதனால நிரந்தரமான ஒரு இன்பம் ஒண்ணு இருக்கு ஐயா, அதை விட்டுட்டு இந்த சிற்றின்பத்தை நாடி நீங்கள் எதற்கு செல்கிறீர்கள் அப்படி சொல்லி ஒரு குரங்கு ஒரு சேட்டை பண்ணுது. அதை உதாரணமா சொல்றாரு ஞானசந்தர். ஞானசந்தர் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது நிகழ்ந்தா அதே எடுத்து நமக்கு உதாரணமா சொல்றாரு. அதாவது நிறைய மரங்கள் இருக்கின்றன, நிறைய கனிதரங்க மரங்கள்லாம் இருக்கு, நல்ல மாங்கனிகள் அப்படியே கூத்து குடுங்குது, அப்படியே பார்த்தா பறிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. அப்படி மாமரங்கள் நிறைய இருக்கு. அதுல 2-3 குரங்கு என்ன பண்ணுதுன்னா அப்படியே தாவி அந்த மரத்து மேல ஏறிட்டா என்ன பண்ணணும், அந்த குரங்கு இவ்வளவு கனிகள் இருக்குதுன்னு 2 கனிகளை பிடிச்சி சாப்பிடலாம்ல. ஆனா அதை அப்படி செய்யாது. அந்த கனிகளை சாப்பிடாம பக்கத்துல இருக்கிற மூங்கில் மரத்துக்கு தாவும். மூங்கில் மரத்துல என்ன இருக்கும், ஒண்ணு இருக்காது. அங்க ஏதாவது கனி இருக்குமா, சாப்பிடறமா எது இருக்குமா, இது இருக்காது. ஆகவே நல்ல மாங்கனிகள் இருக்கின்ற மரத்தில் தாவிய குரங்கு அதை உண்ணாமல் அடுத்தபடியாக அதிலிருந்து மூங்கில் மரத்துக்கு தாவி ஒரு பயனற்ற வாழ்க்கை வாழ்கின்றதே, அதுபோலத்தான் நாமளும் இங்கே இருக்கிறோம். உண்மையான இன்பம் என்ன என்பதை பெரியவங்கெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நோக்கி செல்லாமல் இந்த குரங்கை போல கனி இருக்க, கனி தரக்கூடிய மரம் இருக்க ஏன் மூங்கில் மரத்துக்கு செல்கிறீர்கள்? ஆகவே உங்களுடைய பிறவி துயர் நீங்க வேண்டுமானால் நீங்கள் எல்லா வல்ல இறைவனை மனதில் நினைத்துக் கொண்டு அருமையான இந்த சுற்றவிழால் தேவாரத்தை வாக்கால் பாடி அவரை பணிந்து வணங்குகள். உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். நிரந்தரமான இன்பம் உங்களை தேடி வரும். அதில் எந்த விதமான அச்சமும் நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மிக அருமையாக பெருமான் இங்கு எடுத்து ஓதுகின்றார். இந்த அருமையான இந்த மனம் மொழி மெய்களால் பரவக்கூடிய இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ, இரு செவி வழி கேட்கிறார்களோ, அவர்கள் சாமி சொல்றாரு, இந்த பதிகத்தை ஒரு முறை 2 முறையில பல முறை பாராயணம் செய்ய 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 இந்த தேவார பாராயணமே அவர்களுக்கு தவமாகும் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன தவம் செய்யறதுக்கு எத்தனை பேர் எவ்வளவு சிரமப்படுறாங்க. சில பேர் மலை மேல ஏறி ஒத்த கால்ல நிக்குது, ஒத்த கால்ல நின்று தவம் செய்யறவங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா. அடுத்து நடுவுல நின்று அவர்களை சுற்றி நெருப்பை பத்த வைத்துக் கொண்டு அந்த நெருப்புக்குள்ள தவம் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நீரில் இருந்து கழுத்தளவில் நின்று ஜபம் செய்து நீரில் தவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பஞ்சபூதங்களின் மூலம் இருந்து அதை தன் உடம்பை வருத்தி கொண்டு எத்தனையோ முனிவர்கள் பெரியவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய அருளை அவர்கள் பெற்றார்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கு எளிய வழியை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த பதிகத்தை நாள்தோறும் நீங்கள் பாராயணம் செய்தால் அதுவே உங்களுக்கு தவமாக அமையும் என்று திருக்கடைக்காப்பில் பலனாக பெருமான் அருள்கிறார் என்பதை சொல்லி, இப்படி பெரிய தவத்தை தரக்கூடிய அருமையான இந்த திருப்பதிகத்தை மனம் மொழி மெய்களால் பரவி நாம் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய குருவருளால் எல்லா வல்ல இறைவனுடைய அருளை நாம் பெறுவோமாக என்பதை சொல்லி இந்த பதிகத்தை அனைவரும் சேர்ந்து ஓதுவோமாக. இதுவும் வியாழ குறிஞ்சி பண்ணில் அருளி செய்யப்பட்டது.